ஈஷா, 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 என்னாச்சு? என்னடி இதெல்லாம்? ரூமெல்லாம் எப்படி கலைஞ்சிருக்கு? என்ன ஈஷா, ராமா பாத்தியா? எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? நான் உன்னை மீட் பண்ண இந்த 2 இயர்ஸில் நீ அழுது நான் பார்த்ததில்ல ஈஷா. அந்த கண்ணீர் கண்ணில் வரத்துக்கு காரணம் ராம்னு எனக்கு தெரியும். ராம் மேலே இருக்கிற லவ்வை எப்படி மறைச்சியோ அந்த கண்ணீரையும் அப்படி மறைச்சி வச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் கண்ணில் அந்த கண்ணீர் வருதுன்னா ராம பார்த்ததுன்னு சொல்லு, என்னாச்சு? கூப்பிட்டியா? அது என்ன ஈஷா, இவ்வளோ நாள் ராம் உனக்கு வேணும் தானே சொல்லிட்டு இருந்த, இப்போ அவனே வரும்போது வேணாம் சொன்னா எப்படி? இவ்வளோ நாள் நீ காதலிச்சதுக்கு என்ன அர்த்தம்? ராம் அவ வேணான்னு என்கிட்ட வந்திருந்தா காதல் இருக்குன்னு அர்த்தம். அதே ராம் ஐஸ்வர்யா வேண்டான்னு சொன்னோன்னு என்கிட்ட வந்திருக்கானா, அது ஏன் மேல இருக்க அவசரம். அவசரத்துல வர காதல் மழை தூறல் மாதிரி நிஷா. எப்போ பெய்யும்னு தெரியாது, எப்போ நிக்கணும் தெரியாது. அப்போ இப்போ நீ உன் லவ்வை பற்றி சொல்லாமலே யூஎஸ் போயிடுவியா? சில நேரங்கள்ல காதலை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது நிஷா. என் காதல் நிலைச்சு நிக்கணும்னு அவசியம் இல்லை, நினப்புல இருந்தாலே போதும். சரிடி, எழுந்து ரெடியாகு, வெளியே போகலாம். உன் மூட் கூட சேஞ்ச் ஆகும். இரு, நான் ரூமை க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறேன். நான் பண்ணுறேன்டி, நீ போயிட்டு மூஞ்சி கழுவு. போலாம். ம் பார்த்துட்டு வரேன். ம் உள்ள வரலாமா ஈஷா? அதே நேரம் அப்படி கேட்டுட்ட, இது உன் வீடு, நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஆனா நீ இருக்க மாட்டல்ல. ஆ? ஆ, அதான் ஊருக்கு போறல, அதை சொன்னேன். எப்பவுமே இருக்க வேண்டியவங்க இருக்க வேண்டிய இடத்துல தானே ராம் இருக்கணும். சாரி ஈஷா, நைட் ஏதோ பேசிட்டேன். ஐயோ பரவாயில்ல ராம், அதை நான் நைட்டே மறந்துட்டேன். நீங்க எங்கேயோ போறீங்க போல, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லை ராம், வா. வா நிஷா, இது ராம். ராம், நிஷா. ஹாய். ஹலோ. நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹாய். ஹாய். ஆமா, நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்? அவ என்னை பார்த்தப்புல இருந்து. ஓ, அவ உன்னை எப்போ மீட் பண்ணா? எங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணப்போ. ஓஹோ, யாரா அவ இப்படி பேசிட்டு இருக்கா? ஆமா, நீங்க 2 பேரும் எந்த கம்பெனி? சேம் கம்பெனி. சேம் கம்பெனி. ம் சேம் கம்பெனி. புரிஞ்சிருச்சு. ராம், காஃபி. தேங்க்யூ ஈஷா. ஆமா, அம்மா இல்லையா ஈஷா? நேத்து கூட பார்க்கல. அம்மா பெங்களூர் போயிருக்காங்க லல்லி கல்யாணத்துக்கு. அப்படியா? லல்லிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? நான் இந்த நேரத்துக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்திருக்குன்னு நினைச்சேன். இல்லை, அவளை லவ் பண்ணவன் விட்டுட்டு போயிட்டானா. பாவம், பொண்ணு இல்லை, ஃபேமிலிக்காக கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. ஹீ, சும்மா ரெடி. உனக்கு செத்தாலும் கல்யாணம் ஆகாதுடி இந்த ஜென்மத்துக்கு.
அப்புறம் என்ன ஈஷா, ஏதோ புதுசாக கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்காமே, என்ன கம்பெனி? குளோபல் லாஜிஸ்டிக்ஸ். ஓ, குளோபல் லாஜிஸ்டிக்ஸா? ஆ, ம். சரி ஈஷா, நான் கிளம்புறேன். ம். ராம், ஏதாச்சும் சொல்லணுமா? பரவாயில்ல சொல்லு ராம், என்கிட்ட ஏன் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு தெரியும்ல ஈஷா, எனக்குன்னு லைஃப்பில் யாரும் இல்லை. நடுவில் ஒருத்தவங்க வந்தாங்க, ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சிக்கவே டைம் ஆயிடுச்சு. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ போகிறதுக்குள்ளே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெமரிஸாக மாற்றிக்கணும்னு தோணுது. எனக்கு தெரியும் இதெல்லாம் சொன்னால் செம ஃபன்னியாக இருக்கும்னு. அதான் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் கிளம்புறேன்னு சொன்னேன். அவளை இருக்கும்போதே கவனிக்காத நீ, போன அப்புறம் அவளை பற்றி யோசிப்பேன்னு என்ன கேரண்டி? என்னது? ராம், அவ அப்படிதான். ஆனா நீ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம 2 பேருக்குள்ள இருக்க மெமரிஸ ஃப்ரெண்ட்ஷிப்னு மறைச்சு வைக்க பாக்குற, அப்படிதானே? அப்படின்னா உனக்கு ஓகேவா? ம். தேங்க்யூ ஈஷா, எனக்கு தெரியும் நானா உனக்கு ரொம்ப இஷ்டம்னு. தேங்க்யூ. நாளையிலேருந்து நீ எங்கே போனாலும் எனக்கே கால் பண்ணு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரி ஈஷா, நான் போயிட்டு வரேன். பை. இப்போ எதுக்குடி அவனுக்கு ஓகே சொன்ன? இப்போ நானும் இல்லைன்னு சொல்லிட்டேனா அவன் என்ன ஆயிடுவான்னு பயமா இருக்கு நிஷா. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஓகே சொல்லிட்டேன். இங்க பாரு ஈஷா, நம்ம கையில அடிபட்டா அந்த தழும்பை பார்க்கும்போது மட்டும்தான் ஞாபகம் வரும். அதே மனசுல அடிபட்டா நீயே மறந்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை ஞாபகம் இருக்கும். அது மைண்ட்ல வச்சுக்கோ, பார்த்து இருந்துக்கோ. நிஷா, நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? ஏன்? சும்மா தான், சொல்லுங்க. பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் கூட பண்ண போறேன். பண்ண போறீங்கன்னா அப்போ அவர் கூடயே இருக்க வேண்டியதானுங்க. எங்களுக்கு ஏங்க டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க? என் கதையை விடு. நீ யாரையும் லவ் பண்ணலையா? லவ்னா அப்போ ஐஸ்வர்யாவை. ஓ, ஐஸ்வர்யா ஸ்டோரியா? அதே எனக்கு தெரியும். ஈஷா எனக்கு ஆல்ரெடி மொத்தம் ஓ, சொல்லிட்டா. சொல்லிட்டாளா? அப்புறம் என்ன இருக்குங்க சொல்கிறதுக்கு? சரி, வேற யாராவது லவ் பண்ணிருக்கியா? வேற யாரையாச்சுன்னா? அப்படின்னா ஐஸ்வர்யா இல்லாம வேற யாராவது லவ் பண்ணிருக்கியான்னு கேட்டேன். வேற யாரையாச்சுன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க. யார் அவ? எப்படி இருப்பா? என்ன பேரு? உங்களுக்கு என்னங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? முதல்ல நான் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லு, அதுக்கப்புறம் என்னோட ஆன்சரை நான் சொல்றேன். 4 years பேக்குன்னு நினைக்கிறேங்க. வேலை எதுவும் இல்லாமல் ரோடில் வெட்டியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவன் நமக்கானவன் தோணலையே தவிர இந்த பொண்ணு நல்லா இருக்காளேன்னு தோணுச்சு. தெரிஞ்சு எங்களை சேர்த்தானா இல்லை வேணும்ட்டே சேர்த்தானான்னு தெரியல. அந்த கடவுள் கொஞ்ச நாள்லேயே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எவ்வளோ க்ளோஸ்னா, அவள் மூட் ஆஃபில் இருந்தா அவளுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். என்னடா லைஃப் இவ்வளோ நிம்மதியாக போகுது, இன்னும் எந்த பிரச்சனையும் வரலையே என்னடா அப்படின்னு நினைக்கிற புத்திங்க இருந்து நிம்மதியாக போயிட்டுருக்க ரோட்டு மேலே ஸ்பீட் பிரேக்கர் வந்த மாதிரி என் லைஃப்பில் வந்தா ஐஸ்வர்யா. அவ்வளோதான், லைஃப் மொத்தம் தாறுமாறாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு என் கூட இருந்த வரைக்கும் தப்பு செஞ்சா திட்டுற அப்பா மாதிரி, பசிச்சா சோறு வைக்கிற அம்மா மாதிரி தான் இருந்தாங்க. சரி, இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? நான் சொன்னாதானுங்க அவளுக்கு தெரியறதுக்கு. நல்லா இருந்த குளிர்காலத்தை வெயில் காலமாக்குன மாதிரி என் லைஃப்பில் அவள் இல்லாத மாதிரி நானே பண்ணிக்கிட்டேன்.
ஆனால் அவளை பற்றி ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன். காலையில் சூரியன், நைட்டில் நிலா. வேணான்னு நினச்சாலும் வர மாதிரி என் லைஃப்பில் அவளை வேணான்னு நினச்சாலும் அவளுக்கு என் மேலே காதல் அப்படியே தான் இருக்கும். சரி, அவ யாருன்னு சொல்லலையே. அந்த செவுத்து பின்னாடி நின்று எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காளே, அவளுக்கு தெரியும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஈஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். வர சொல்லியிருந்தீங்க. அதான் நம்ம கம்பெனி மெயின் பிரான்ச்சுக்கு போகணும்ல, அதுக்கான விசா ப்ராசஸ்லாம் கம்பெனியே டேக் கேர் பண்ணிக்கும். ஓகே. பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணு. ஆமாம், நீ அங்கே போனால் உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா? தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்லை சார். நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட சொல்லி விடுறேன். சரியா? சாரி சார். என் மேலே கோவப்பட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கனால நீங்கள் எப்போவுமே இப்படி தான் நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லவர்னு தெரியாமல் போச்சு சார். ஈஷா, ஃப்ரெண்டு மேனேஜர் ஆகலாம், மேனேஜர் எப்பயும் ஃப்ரெண்ட் ஆக முடியாது ஈஷா. அந்த பொசிஷனுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி. பேருக்கு திட்டுவோம், கோவம் வந்தால் கத்துவோமே தவிர நீங்கள் கிளம்பி போகும்போது அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு எங்களுக்கும் தோணும் ஈஷா. நான் எப்பயா அப்படி பண்ணியிருந்தா சாரி. ஐயோ பரவாயில்ல சார். ஆமாம், நீ அங்கே போன உடனே உன் மேனேஜர் உன்னை இங்கிலீஷில் திட்டுவான். உனக்கு இங்கிலீஷ் கேட்ட வார்த்தை புரியுமா? ஓகே ஓகே, கெட் பேக் டு யுவர் ஒர்க். ஓகே சார். என்ன ரொம்ப ஜாலியாக இருக்க? ஒன்றும் இல்லை. ஆட சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என் மேனேஜர் என்கிட்ட சிரிச்சு பேசினாரு. ஓ, என்ன சொன்னா? என்ன சொல்லுவாரு? பாஸ்போர்ட் சப்மிட் பண்ண சொன்னாரு. அதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கோ? நான் சிரிச்சது பாஸ்போர்ட் சப்மிட் பண்ண சொன்னதுக்கு இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அவர் என் மேலே காமிச்ச ரெஸ்பெக்ட். ஓ, எப்போ அப்போ பயணம்? மோஸ்ட்லி இந்த வீக்கே கிளம்பிடுவேன். ஓ, அவ்வளோ சீக்கிரமா? ஆ, நானே எவ்வளோ லேட் தெரியுமா? ஆல்ரெடி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நிஷா, நீ எங்க போற? ஹாஸ்டலுக்கு ஈஷா. மேல இருந்து கேப் புக் ஆகல, கீழே ஆட்டோ ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். ஓ, ராம் இருக்கான்ல, டிராப் பண்ணிடுவான். வண்டி கூட இருக்கே. ராம் குடியா? அவன் என்ன மாதிரி தள்ளி விட்டுற மாட்டான், ஒழுங்கா கூட்டிட்டு போவான். போ. ஓகே. உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? ஏன், நீ என்ன பைக் டாக்ஸியா? சி காரமும். நான் ஏதோ சேஞ்ச் இருந்தால் டீ குடிக்கலாம்னு நினச்சேங்க. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? அவங்களும் அப்படிதான். ஏறும்போதே சேஞ்ச் இருக்கான்னு கேட்பாங்கல்ல, அதான் டவுட் வந்துச்சு. லாக்டவுனில் யார் யாருக்கோ கொரோனா வந்தது, இவளுக்கு வராமல் போயிடுச்சு. என்னது? ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், இந்த 2 இயர்ஸில் என்னை பற்றி ஈஷா ஏதாச்சும் சொன்னாலா? இல்லை. ஏன்? இல்லை, அவன் எங்கே என்ன மறந்துட்டாலோன்னு ஒரு சின்ன டவுட், அவ்வளோதான். டீ குடிப்பீங்களா? அங்கே சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த 2 இயர்ஸில் நிஜமாக ஈஷா என்னை பற்றி எதுவும் சொல்லலையா? ஸ்டார்டிங்கில் நானும் ஈஷாவும் மீட் பண்ணப்போ பேச்சுக்கு முன்னாடி ராம், பேச்சுக்கு அப்புறமும் ராம் தான். நல்லா காத்தடிக்கும்போது மழை வராதுன்னு எப்படி தெரிஞ்சுப்போமோ, டைம் போன அப்புறம் நீயும் வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஆனால் லைஃப்பில் எவ்வளோ வலி இருந்தாலும் வெளியே எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பா. எதுக்கு தெரியுமா? நீ சிரிச்சா அழகா இருப்ப ஈஷா அப்படின்னு நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான். பாஸ்ட்ல இதே விஷயத்த வம்சி பண்ணப்போ அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ அதே இடத்துல நீ இருக்க. உன் மேல என்ன ஃபீலிங் இருக்குன்னு நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். எதுக்கு சிரிக்கிற? இதெல்லாம் நீ சொல்லும்போது கேட்க நல்லா இருக்கே தவிர
அவளுக்கு இப்போ என் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ராம், ஒரு சில வாட்டி கோர்ட்டில் ஜப்தி பண்ணுற நகையை பேங்கால கூட காப்பாற்ற முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன அலமாரி காப்பாற்றிடும். புரியல. போல தங்கம் அலமாரி. நிஷா, நீங்கள் கொஞ்சம் கேபில் போகிறீங்களா? எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. யாரோ யாரோ இனி நானும் யாரோ, அது எனக்கே தெரியவில்லை. தூரம் ஏனோ கோபம் ஏனோ, அது எதுவும் புரியவில்லை. ஈஷா, என்ன ஈஷா நீ சொல்லிக்காமலே கிளம்புற? லாஸ்ட் வீக்கே சொன்னனே ராம், கிளம்புறேன்னு. ஈஷா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கட்டுமா? நானா உனக்கு நிஜமாலே இஷ்டம் இல்லையா, இல்லை இரண்டும் இல்லாமல் இருக்கியா? ராம், நான் ஏற்கனவே எனக்கு உன் மேல இருக்க ஒப்பீனியனை சொல்லிட்டேன். அதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும் ஈஷா. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதான் நிஜம் ராம். அதுதான் நிஜம்னா அப்ப என்னை பார்த்தப்போ உன் கண்ணில் தெரிஞ்சது என்ன ஈஷா? உனக்கு நிஜமாலே என் மேலே காதல் இல்லைன்னா என்னை வேணான்னு சொன்னப்பவே அந்த மூக்குத்தியை தூக்கி எறிஞ்சிருப்ப. அது ஏன் இன்னும் உன்கிட்ட இருக்கு? உன் வீட்டு ஷெல்ஃபில் என் மெமரிஸ் மொத்தத்தையும் மறைச்சி வச்சிருக்க. அந்த மாதிரி என்னை உனக்குள்ள மறைக்கலன்றத என்னை நம்ப சொல்றியா? எதுக்கு சொல்லணும் ராம்? நீனா எனக்கு இஷ்டம்னு எதுக்கு சொல்லணும்? நீனா இஷ்டம்னு சொல்ல வந்த என்கிட்ட ஐஸ்வர்யாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு நீனா இஷ்டம்னு சொல்லணும்? எங்க அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்த உன்னை அவர் மாதிரியே விட்டுட்டு போன நீ தான் இஷ்டம்னு சொல்லணுமா? இல்லைன்னா ஐஸ்வர்யாவால தான் உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு நீ இஷ்டம்னு சொல்லணுமா? நீனா எனக்கு இஷ்டம்னு நான் சொல்றதுக்கு ஒரே ரீசன் சொல்லுறாம். ஆனா உனக்கு கீழே இருக்க நதியை விட மேல இருக்க ஆகாயம் தானே இஷ்டம். இதுல என்ன எப்படி ராம் உனக்கு பிடிக்கும்? ஒத்துக்கிறேன் ஈஷா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா செவிலியா அடிச்சு திருத்துற நீ. ஏண்டா நீ என்ன எனக்கு இஷ்டம் அதே மாதிரி அடிச்சிருந்தா புரிஞ்சிருந்திருப்பேன்ல. அந்த இஷ்டத்துக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறியா?
ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ளீஸ். சரி வா, நானும் ஏர்போர்ட் வரேன் ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கு. ஏர்போர்ட்டா? நான் போறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அது என்ன, யூஎஸ்க்கு ட்ரெயின் ஏதாவது விட்டுருக்காங்களா? உன் மூஞ்சி. நான் போறது லல்லி கல்யாணத்துக்கு, பெங்களூர். போன வாரமே சொன்னேன்ல. ஆமால, சடனாக உன் பேக்கை பார்த்து யூஎஸ்க்கு போறியான்னு ஒன்று எமோஷன் ஆயிட்டேன். நல்லதுதான். இல்லைன்னா இந்த மூட் ஆஃப்ல கல்யாணத்துல போட்டோஸ் நல்லாவே வந்திருக்காது. அப்பா, ஏதோ ஃபோட்டோஸ்க்காகவே போகிற மாதிரி. சரி பாய். ம். நீ நிஜமாவே என் கூட இருப்பல்ல? ம். மாமா சொன்னாருன்னு இல்ல ஐஸ்வர்யா கூப்பிட்டுட்டான்னு திரும்பவும் போயிட மாட்டல்ல? நிஜமாவே உனக்கு என் மேல அளவு கடந்த காதல் இருக்கா? நீ வேணும்னா இப்போவே கிளம்பி அப்ராட் போ. என் லவ்வை உனக்கு அங்கே வந்தே நான் ப்ரூவ் பண்ணுறேன். சரி பாய். பாய்.